ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, காய்ந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வத்த குழம்பு நம்ம கல்யாண வீட்டிலலாம் வத்த குழம்பு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி வத்த குழம்பு நம்ம வீட்டிலே செய்யலாம். இதுக்கு நம்ம காய வச்சு எடுத்த சுண்டைக்காய் வத்தலை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு காய வச்சு எடுத்த சுண்டைக்காய் வத்தலை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம பச்சை சுண்டைக்காயை விட காஞ்ச சுண்டைக்காய் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வத்தல் நல்லா வறுபடணும். நல்லா ஒரு மாதிரி கருகிற மாதிரி இருக்கணும். கலர் நல்லா பிளாக்காக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கருகிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பிளாக் கலரில் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப தீயை வச்சு கருகிடக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ நல்லா வறுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நம்ம இதை கொஞ்சமாக பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். வெறுமா வறுத்திங்கன்னா வறுக்க வராது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் எண்ணெய் நிறைய சேர்த்து அதிலே பொரித்து எடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வறுத்த சுண்டைக்காய் வத்தலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஆறின பிறகு கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வர நேரத்தில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியுது. இப்போ இந்த டைமில் கடுகு பொரிஞ்சு வர டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வத்த குழம்பு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 20 பல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேருங்க. அப்போ தான் தக்காளியில் இருக்க சாறு வெங்காயம் வதங்க விடாது. அதனால் முதல்ல நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேருங்க. தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திங்க சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நல்லா வெங்காயம் வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதங்கின பின்ன நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 20 நம்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா, ஒரு 2 to 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அதிலே நல்லா வதங்கி தக்காளி தோல் பிரிஞ்சு வந்துடும். இது வதங்குற டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக சுண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ணி சேர்த்தோன்னா அந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொடி பண்ணியாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம். இது வந்து தண்ணியாக வைக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும் நீங்கள். அதனால் புளி கரைச்சலை வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 4 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். தனியாவும் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சது குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட பிறகு இப்போது புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். புளி கரைச்சலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம சுண்டைக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுண்டைக்காய் வத்தல் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு புளி கரைச்சலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இது நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற சுண்டைக்காய் வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு. உப்பு மட்டும் ஒரு விஷயம், உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காயிலே உப்பு வந்து அவங்க உப்பு போட்டு ஊற வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம சுண்டைக்காய் வத்தல்லே உப்பு இருக்கும். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.